அதிமுகவின் சாதனைகள் மீது திமுக சவாரி என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். அதிமுகவின் வரலாற்று சாதனைகள் மீது ஏறி தற்போது முதல்வர் சவாரி செய்ய ஆசைப்படுகிறார் என்று குறிப்பிட்டு இபிஎஸ் முதலமைச்சரை கண்டித்து பதிவு வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை, திறந்ததெல்லாம் அதிமுக திட்டங்கள் மீதான ஸ்டிக்கர்கள் மட்டுமே என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது போதாது என்று தேர்தல் நெருங்குவதும் ஸ்டிக்கர் பித்து அதிகரித்ததோ என்னவோ, அதிமுகவின் வரலாற்று சாதனைகள் மீது ஏறி தற்போதைய முதலமைச்சர் சவாரி செய்ய ஆசைப்படுகிறார் என்றும், ஏற்கனவே 7.5% திட்டம் குறித்து ஒரு வரலாற்று பொய்யை நாகூசாமல் மருத்துவத்துறை அமைச்சர் வாயிலாக பேசியதை நேற்று மாமன்றத்திலேயே தோலுரித்தேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று மாலை தனது தொடர் ஆடியோ லான்ச் மேடை அரசியலின் அங்கமாக விளையாட்டுத்துறை சார்ந்த விழா ஒன்றில் மேடை ஏறிய முதல்வர், விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீடு திட்டத்தின் பலன்கள் மீது தனது பெயரை எழுதி கொள்ள முனைந்தது வேடிக்கையாக இருந்தது என்றும், விளையாட்டு வீரர்களுக்கான அரசு பணிகளில் இடஒதுக்கீடு என்பது 2018 எனது தலைமையிலான அதிமுக அரசு 2% அதிகரித்தது. இதற்கு நன்றி தெரிவித்து விளையாட்டு வீரர்கள் அளித்த விழாவில் அந்த இடஒதுக்கீட்டை 3% உயர்த்தி நான் அறிவித்தேன் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பிறகு 2020 கொரோனா பெருந்தொற்று காலம் 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. இந்த அரசு செய்தது என்ன இருக்கிறது? பணி ஆணைகள் கொடுப்பது போல் போட்டோ எடுத்துக்கொள்வது மட்டுமே இந்த முதல்வரின் ஒரே பங்களிப்பு என்றும், 7.5% மருத்துவ இடஒதுக்கீடாகட்டும், 3% விளையாட்டு வீரர்களுக்காக அந்த ஒதுக்கீடாகட்டும், நான் அரசு பள்ளியில் படித்தவன், விளையாட்டு வீரர்களின் உணர்வுகளை புரிந்தவன் என்ற முறையில் அவர்களுக்காக பார்த்து செய்த சாதனை திட்டங்கள், இதையெல்லாம் முதலமைச்சருக்கு எப்படி புரியும்? இப்படி ஏதாவது ஒரு புதிய சாதனை திட்டத்தை முதலமைச்சர் கொடுத்தாரா? இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் இப்படி அதிமுகவின் திட்டங்கள் மீது ஏறி அவர் சவாரி செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை கைவிட்டு, உங்களுடைய ஆட்சியில் செய்த திட்டங்களை கூறி பிரச்சாரம் மேற்கொள்ளுங்கள் முதல்வரே என்று குறிப்பிட்டு அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லதா.